ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கறி ஆர் சிக்கன் கிரேவி. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 kg சிக்கனுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கிரேவிங்கிறதுனால நான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு. இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எம்டி பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணால் போதும். ஜீரகம் தீஞ்சிடாமல் நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் திருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதை அதே எம்டி பேனில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷாக வரும். நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறோம். நெக்ஸ்ட் அதே பேன்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கி நமக்கு ஒரு வெங்காயம் சுருளை வதங்கும் போது ஒரு ப்ரௌனாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது நல்ல வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஸ்மெல் அந்த ஒரு ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாமே ஈவனாக வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் சிக்கனை ஆட் பண்ணலாம். 1 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே மஞ்சத்தூள் அண்ட் உப்பு இது ரெண்டுத்தையுமே அது கூடவே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஜூஸியாக அண்ட் அந்த உப்பெல்லாம் நல்லா இறங்கி நமக்கு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கனில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள்,
இந்த மல்லித்தூள் வந்து எம்டி தான், இதில் எதுவுமே வந்து சேர்த்து அரைக்கலை, வீட்டிலே அரைச்சது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க பவுடர், இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். இந்த கறிக்கு தேவையானதை மட்டும்தான் நான் அதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுவுமே வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்து வைக்கல, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். தேங்காயில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், சும்மாவே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணாலே நல்லா பொடியாயிடும். அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கணும். ஃபைனலாக வந்துட்டு சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டியாகவும் உள்ள தண்ணியாகவும் உள்ள ஒரு மீடியம் ஸ்டேஜ் இருக்குது. இதே வந்து நல்லா ஒரு கெட்டியான ஒரு ஸ்டேஜில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். குழம்பு டைப்பில் வேணும் அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே டெலிஷியஸான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.